சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளால் எம்எல்ஏக்கிற நம்பிக்கை எனக்கே குறைஞ்சிட்டு இருக்கு, எனக்கு லக்கே கை கொடுக்க முடியாது, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபரா நீங்கள்? உலகத்தில் பாதி நபர்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க தான். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை கடந்து சாதித்த ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் மேன். இது என்னப்பா ஹாலிவுட்டில் வர சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி புதுசாக ஃபெவிகால் மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அப்படின்னு தான் பார்க்குறீங்க. நம்ம ஒரு மனுஷன் என்ன படிச்சுக்கணும்னு முக்கியம், நமக்கு என்ன தெரியும் முக்கியறதில்ல, என்ன சாதிக்க துடிக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம் இருக்குது. இந்த ஃபெவிகால் மேன் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இந்த வீடியோ ரொம்பவே க்யூரியஸாக இருக்க போது. இந்த வீடியோட முடிவில் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். YuDi Tamizha சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாசமிகு தமிழ் உறவுகளுக்கு YuDi Tamizhaவின் அன்பு வணக்கங்கள். ஃபெவிகால் மேன் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக தலை சிறந்த பிடிலிட்டி ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஃபெவிகால் கம்பெனியோட ஓனர் அவர் தான் ஃபெவிகால் மேன் அப்படின்னு சொல்லி உலக நபர்களால் அழைக்கப்படுறார். இந்த ஃபெவிகால் கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்வன் பரேக். இவர் தான் இந்த ஃபெவிகால் கம்பெனியோட ஓனர், ஆல்சோ ஃபெவிகால் மேன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். இவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா 1925 குஜராத்தில் பவன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப சிம்பிளான குடும்பம், அதுவும் லாயர் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா இந்த பல்வன் பரேக் நல்ல லாயர் ஆகணும், நல்லபடியாக நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் அவரோட சூழ்நிலை என்னவோ அவருக்கு பெருசாக அந்த லாயர் படிப்பு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. லாயர் படிப்புக்கு படித்தாவே கண்டிப்பாக பொய் சொல்லணும், இல்லை சட்டவிரோதமான செயல்களுக்கு நம்ம துணை போகணும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இவரோட மனதில் இருந்தது. இது கரெக்டாக சொல்ல போனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி காலகட்டங்கள். அப்போ வெள்ளைக்காரங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனாலேயே இவருக்கு அது மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, குடும்பத்தோட சூழ்நிலைகளில் அனுசரித்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு லா காலேஜில் தன்னுடைய லாயர் படிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. பெருசாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்காக படித்தாகணும்னு சொல்லி அப்படியே மெல்லமாக நகர்த்தி படித்து லாயர் படிப்பை ஒரு வழியும் முடிச்சிட்டாரு. பார் கவுன்சில் அப்ளை பண்ணி இவர் பர்ஃபெக்டான லாயர் தான் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான ப்ரூஃபும் வாங்கிட்டாரு. இப்போ லாயர் வேலையை கண்டினியூ பண்ணலாமான்னு பார்த்தா ஜஸ்ட் ட்ரை பண்ணுறாரு. அப்போது அவர் நினச்ச அதே சம்பவம் தான் நடக்குது. அந்த கேஸுக்காக வாதாடும் போது நிறைய விதமான பொய்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. அதனால அந்த வேலையை விட்டுறாரு. வேலையை விட்டாலும் குடும்பம் இவரை விடலை. சரி இப்படியே போயிட்டுருக்கு, இவருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா இவர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க ஃபேமிலி சைட்லேருந்து. மேரேஜ் பண்ணனையும் வேறு வழியே இல்லை, இவருக்கு தனியாக ஒரு ஏர்னிங் வேணும், லாயர் வேலை செய்ய விருப்பம் இல்லை, அதனால வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஒர்க்கில் அவருக்கு பெருசாக அவருக்கு எந்த விதமான சர்டிஃபிகேஷனும் வரல. இந்த வேலை நமக்கு இன்றைக்கான ஏர்னிங் கொடுக்கலாம், இன்றைக்கான சாப்பாட்டுக்கான வழி கொடுக்கலாம், ஆனால் இது நம்மளோட வாழ்க்கையை அடுத்தக்கடுத்து மூவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம புதுசாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வுட்டன் ஒர்க்ஸை பண்ணக்கூடிய மரங்கள் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக கற்றுக்கிறாரு. ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்பவே அதிக ப்ராடக்ட்ஸை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டாரு. இவர் ஒர்க் பண்ண கம்பெனியில் இவர் தான் பெஸ்ட்டாக ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய ஆளாக மாறிட்டார். இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலையில் நமக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், இந்த வேலையில் நம்ம புதுசாக என்ன பண்ணி நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இவரோட வேலையை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னோன்னையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வுட்டன் ஒர்க்கு தான். இந்த வுட்டன் ஒர்க்கு பண்ணுறதுல நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ண முடியும், அதே மாதிரி பிஸ்னஸாக எப்படி நம்ம அதை அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய 2 வுட்டன்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு க்ளோ மாதிரி ஒன்று தடவுவாங்க. அதுதான் அந்த வுட்டை காலம் கடந்து அந்த வுட்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இந்த க்ளோ எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விலங்குகளோட தோல்லேருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல்னால தான் இது தயாரிக்கிறாங்க. இதுக்காக அதை அந்த தோலை தீயில வாட்டி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் லிக்விடை வச்சு தான் இதில் பண்ணுறாங்க. இதனால ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். அதை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம உருவாக்கினா என்ன அப்படின்னு சொல்லி இவரோட மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது. ஐடியா கிரியேட் ஆனது மட்டும் இல்லை, இவர்கிட்ட தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இவர் மேலே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்களே, அவங்கள யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கெமிக்கலை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அந்த கெமிக்கலோட அவரோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னென்னா, அந்த கெமிக்கல் ஆல்ரெடி தடவிட்டு இருந்த க்ளோவை விடவே ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப பார்க்குறக்கே அருவறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றா தயார் பண்ணார். அந்த க்ளோவை வச்சு ஈஸியாக அந்த 2 வுட்டை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு லாயர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியருக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு க்ளோவை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1954 இவர் இந்த ஃபெவிகால்ங்கிற இந்த க்ளோவை கண்டுபிடிச்சி இவர் சின்னதோ ஷாப்பில் வச்சு இவருடைய மர பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்து இவர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண அத்தனை பேருமே திரும்ப இவருடைய கஸ்டமராக மாறுறாங்க. இந்த ப்ராடக்ட் மிகப்பெரிய லெவலில் எல்லாத்துக்கும் மார்க்கெட் ஆகுது. இதை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வச்சார். அந்த பேர் தான்
Pidilite அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டா வச்சு அதிலிருந்து சப்டிவிஷனல் ப்ராடக்டா ஃபெவிகால் அப்படின்னு சொல்லி இந்த பேர் கொண்டு வந்தாரு. இந்த ஃபெவிகால் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, மொவிகால் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல ஆல்ரெடி இந்த மாதிரி க்ளோ ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. அதோடைய இந்தியன் வெர்ஷனை தான் இந்த ஃபெவிகால் அப்படின்னு சொல்லி இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபெவிகாலோட இன்வென்ட்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இவர் இந்த மர பிசினஸ்ல இருக்கும்போது ஜெர்மனி போறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க போய் இந்த பிசினஸ் அனாலிசிஸை கத்துக்கிட்டு ஃபெவிகால் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டா தயார் பண்ற மெத்தடாலஜியும் கத்துக்கிட்டாரு. அதன் மூலமா தான் இந்த ஃபெவிகால்ங்கிற ப்ராடக்ட் இன்வென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதை இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் நம்ம சப்ளை பண்ணிருக்கோம், உலக நாடுகளும் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதனால தான் இது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஃபெவிகால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் சொன்னமே 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு 2 யானைகள் கொண்ட ஒரு லோகோ வச்சுக்கிட்டு உங்கள் ப்ராடக்ட் உடஞ்சிருச்சா, உங்களுடைய ஃபர்னிச்சரை உடையாமல் காலங்காலமாக காப்பாற்றணுமா, அதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் இந்த மாதிரியான மிகப்பெரிய மார்க்கெட்டிங் மைண்டு தான். 1970களில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி, அதுவும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் ஜஸ்ட் க்ளோ டைப் ஆஃப் கம்பெனி, நிறைய பிஸ்னஸை பண்ணின ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக மாறிச்சு. அது மட்டும் இல்லைங்க, வருடத்துக்கு மில்லியன் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனியாக மாறிச்சு. அந்த இடத்துக்கு உலக நாடுகளில் இந்த ப்ராடக்ட் பரவச்சு. இந்த ஃபெடிலைட் கம்பெனி மூலமாக இந்த ஃபெவிகால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாரான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. இந்த ஃபெடிலைட் பிராண்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெவிக்விக் ஆகட்டும், எம்சிஎல் ஆகட்டும், அதே மாதிரியான டாக்டர் ஃபிக்ஸிட் ஆகட்டும், இந்த மாதிரியான நீங்கள் ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் ஜாயின் பண்ணக்கூடிய க்ளோ டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாயருக்கு படித்த ஒரு பர்சன் இந்த மாதிரியான ஒரு க்ளோ சம்மந்தப்பட்ட ஒரு கெமிக்கலை கிரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி அதை மார்க்கெட்டும் பண்ண முடியும், அதை உலக லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்தியாவோட பெருமையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி காட்டின தருணம் அது. அது மட்டும் இல்லை, 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம், நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கு என்ன திறமையை வளர்த்துக்க முடியும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை எப்படி மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாலஜி நம்ம வளர்த்துக்கிட்டாவே ஈஸியாக நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணிடலாங்க. அதுக்கு உலகில் ஃபெவிகால் மேன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த பல்வன் பறவைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இவர் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் சாதிச்ச இல்லை மிகப்பெரிய லெவலில் ஆண்டர்பிரனர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடந்து தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு லக் அதிகமாக இருந்திருக்குப்பா, அவங்களால தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் க்ரோத் ஆயிருக்கு. லக் இருக்குங்கிறது தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அவங்க லக்கை மட்டுமே நம்பி வேலை செய்யலை, அவங்களுடைய தன்னம்பிக்கையை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் லாயருக்கு படித்த இவர் எப்படி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆண்டர்பிரனராக மாறினார் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் உருவாயிருக்கு. இவர் 2013 இவர் இறக்கும்போது இந்தியாவோட டாப்பஸ்ட் பணக்காரங்கள் 45வது இடத்துல இருந்திருக்காரு. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்தியாவோட டாப் பணக்காரங்க லிஸ்ட்டில் வர முடியும்னா நம்மளால எல்லாம் சாதிக்க முடியுங்க. ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், ஸ்டே பிரேவ். இந்த வீடியோவில் ஃபெவிகால் மேன் பற்றின தகவல்களை ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவோட ஃபெவிகால் மேன் யார் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். YuDi Tamizha சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.